ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா டியூட். இந்த படத்தை வந்து பார்த்து கீர்த்தீஸ்வரன்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பிரதீப் ஹீரோவா நடிச்சிருக்காரு. மமிதா, அப்புறம் சரத்குமார், இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. படம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு ரொம்ப ஜென்யூனாக ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த டியூட் படம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரி வந்து நிறைய வந்திருக்கு. ரொம்ப ஒரு ஆஸ்யூஷுவல் இதுக்கு முன்னாடி லவ் டுடே, டிராகன், இந்த படமும் அதில் எப்படி ஒரு காமெடியெல்லாம் இவர் பண்ணியிருப்பாரோ அதே மாதிரி தான். பிரதீப்போட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே மாதிரி தான். அவரோட காமெடியெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, ஸ்டோரி எப்படி தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிரதீப் வந்து ஆல்ரெடி ஒரு பொண்ணு லவ் பண்ணி பிரேக்கப் ஆயிருக்கு. அந்த பொண்ணுக்கு ஸ்டார்டிங்கே கல்யாணம் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. அந்த கல்யாணத்தை நிறுத்த போகிற மாதிரி காட்டுவாங்க. அப்புறம் இவர் திரும்பி வந்து இவர் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு இவர் க்ளோஸ் ரிலேட்டிவோட இவரோட மாமா பொண்ணுன்ற மாதிரி வரும். மாமா வந்து பார்த்தீங்கன்னா சரத்குமார். அந்த பொண்ணோட சின்ன வயசுலேருந்து எல்லாம் ஒன்றா வளர்ந்ததுனால அந்த பொண்ணு மமிதா வந்து ஒரு பிரதீப்க்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. பப்ளிக்காக ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணும்போது அப்போ இவர் டினை பண்ண மாட்டார். ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிப்பார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, இல்லை நான் சின்ன வயசுலேருந்து உங்க கூட நல்ல ஒரு ஃப்ரெண்டாக தான் பழகணும், உங்க மேலே எனக்கு ஜீரோ ஃபீலிங், அந்த மாதிரி ஃபீலிங்லாம் வரலன்னு சொல்லி லவ் வேணான்னு அவங்க மமிதா ஹீரோயின் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க. அதனால் பெங்களூர் போயிடுவாங்க. பெங்களூர் போன பிறகு இவர் திரும்பி மனசு மாறி சரத்குமார் கிட்ட போயிட்டு உங்கள் பொண்ணை வேண்டான்னு சொன்னதுக்கு, இல்லை இப்போ எனக்கு லவ் வந்திருக்கு, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சரத்குமார் ஒன்று ஓகே அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்குலாம் அரேஞ்ச் பண்ணுறாரு. கல்யாணம் நடக்கிற டைமில் மமிதா பெங்களூர்லேருந்து வந்தோடனே எனக்கு உன் மேலே லவ் வரல அப்படின்னு பெங்களூரில் வேற ஒருத்தரோட லவ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அப்புறம் கல்யாணத்து வந்து நிறுத்தினா பெரிய ஆபத்தில் போய் முடியுன்ற மாதிரி சரத்குமார் வந்து அப்போ ஒரு கதை சொல்லுவார். லவ் பண்ண பையனை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இவங்க போய் சொன்னதும் பெங்களூரில் எனக்கு இந்த மாதிரி ஒருத்தனோட, ஆனால் ஒரு சில ரீசன் காரணத்தினால ஒரு கதை சொல்லுவார். அந்த கதை என்னன்னு நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுங்க. அதனால் வந்து உயிருக்கு பயந்து பிரதீப்பும் மமிதாவும் கல்யாணம் பண்ணிக்கணும். மமிதா பெங்களூரில் லவ் பண்ண பையன் அங்கேயே தான் இருப்பான். நீங்கள் கல்யாணம் பண்ணிங்க, அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மமிதாவை கூப்பிட்டு போயிடுறேன், இப்போ கல்யாணத்தை நிறுத்தினா ஒரு சரத்குமார் கொன்றுவார்ன்ற பயத்தில் ரெண்டு பேரும் பிரதீப்பும் மமிதாவும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. கடைசியில் அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்து அவர் லவரோட சேர்த்து வச்சாரா, என்ன ஆகுது அப்படின்றது தான் வந்து கதை போகும். இது வந்து ஒரு இந்த மாதிரி ஸ்டோரி நிறைய வந்திருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நாடோடிகள் 2 பார்ட் 2ல சசிகுமார்லாம் இந்த படம் தான் இந்த மாதிரி தான் பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வில்லேஜ் ஸ்டைலில் எடுத்துருப்பாங்க. இது ஒரு சிட்டி ஸ்டைலில் ஒரு கொஞ்சம் மாடர்னாக அப்படி இந்த மாதிரி காமெடியெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணி எடுத்திருப்பாரு. மொத்தத்தில் இவர் வந்து இதில் ஒரு பார்த்தீங்கன்னா ஹீரோ யாருன்னு தெரியல. பிரதீப் ஹீரோவா, இல்லை பிரதீப் கல்யாணம் பண்ண அந்த மமிதா ஹீரோ, அவருக்கு ஒரு லவர் இருப்பாங்க, அவர் மூலியமாக இவங்களுக்கு குழந்தெல்லாம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அவர் ஹீரோவா, இவர் என்னதான் ரோல் பண்ணுறாரு இந்த படத்தில், ஹீரோ சீனில் இவர் என்னதான் பண்ணுறாரு, வில்லன் வந்து ப்ராப்பராக சரத்குமார் மாதிரி காட்டுவாங்க. ஆனால் கடைசியில் அவரும் வந்து மனம் திருந்துற மாதிரி காட்டுவாங்க. பெருசாக இந்த படத்தில் வந்து வில்லன் அந்த இவருக்கு எதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக போகும். கடைசியில் சிம்பிளாக சொல்ல போனால் பிரதீப் வந்து இந்த ஒரு புரோக்கர் மாதிரி காட்டுறாங்க இந்த படத்தில். ஹீரோயிசமும் பண்ணுறாரு, காமெடி பண்ணுறாரு, ஃபைட் பண்ணுறாரு. அவர் கல்யாணம் பண்ண பொண்ணை அதுக்கு சின்ன வயசுலேருந்து பழகுறதுனால அந்த பொண்ணு மேலே இருக்கிற பாசத்தினால அந்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கனால கல்யாணம் ஆன பிறகும் அவர் அந்த பொண்ணு லவ் பண்ண பையனோட சேர்த்து வைக்கிறாரு. அவங்களுக்கு குழந்தையும் அந்த குழந்தையும் என் குழந்தைன்ற மாதிரி ஏற்றுக்கிறாரு. இது சில பேர் வந்து தலையில் அச்சுங்க ஓடி போயிடுவீங்க. சில பேர் பரவாயில்லன்னு சொல்லி ஓ அப்படின்னு மானங்கெட்டு போய் உட்காந்து பார்க்கலான்ற ஒரு கான்செப்ட்லேயும் பார்ப்பாங்க. பட் ஆனால் இது எந்த மாதிரி படம்ன்றது நீங்கள் தான் போய் டிசைட் பண்ணணும். போய் காரி துப்பிட்டு வர்றதும் படத்தை நல்லா இருக்கிறதுன்றதும் ஆடியன்ஸ் நீங்களே டிசைட் பண்ணிங்க. ஏன்னா நான் படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பாதி பேர் தலையில் அடிச்சுன்னு படம் பார்த்தாங்க. மீதி பேர்லாம் ஆஹா ஓஹோன்னு சிரிச்சாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது தமிழ் சினிமா வந்து எங்கே அழிவை நோக்கி போதா இல்லை நாசமாக போதா அப்படின்றதுன்னு தெரியல. அது வந்து ஆனால் கண்டிப்பாக தமிழ் சினிமா அழிவை நோக்கி போகுது, அது கன்ஃபார்ம். ஏன்னா இப்போ மலையாள சினிமாலாம் மேலே வந்துட்டு இருக்குது, கன்னடா சினிமாலாம் எங்கேயோ வந்துட்டு இருக்குது. அதை பார்க்கும்போது கம்பேர் பண்ண தமிழ் சினிமா அழிவில் தான் இருக்குது. பட் இந்த படத்தை வந்து நீங்களே வந்து ஆடியன்ஸே பார்த்துட்டு நீங்களே வந்து எனக்கு என்னடா இந்த மாதிரியான ஒரு கதை, இது எப்படி வேணா ஒரு ஸ்டோரி, இதெல்லாம் பழைய ஸ்டோரி, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இவர் எப்படி அக்செப்ட் பண்ணாரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் என்ன ஒரு இதுலனா இதில் வந்து பிரதீப் வந்து காமெடின்ற பேரில் படத்தை நிறுத்தியிருக்காரு.
அவர் ஒருத்தர். ஏன்னா அவர் டைரக்டர்ன்றதுனால கொஞ்சம் ஒரு சென்சிபிளாக ஆக்ட் பண்ணி ஆஸ் யூஷுவல் அவர் படத்தில் நல்ல காம் இந்த படத்துலேயே நாய்க்கெல்லாம் மவுத் கிஸ் வச்சிருப்பாரு. அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி ஏதோ சில காமெடிலாம் பண்ணி படத்தை நிறுத்தியிருப்பாரு. பட் இந்த படத்தை போய் படம் பார்த்து படத்தை இட்டு கொடுத்தாங்கன்னா இந்த படமும் தமிழ் சினிமா கன்ஃபார்ம் அழிவை நோக்கி தான் போகுது. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் போய் பார்க்கலாமா வேணாமா அப்படின்றது ஒரு எப்படி சில ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், சில ஆடியன்ஸுக்கு பிடிக்காது. அது அவங்கவுங்க மனநிலையை பொறுத்து தான். அதுதான் சொல்கிறேன், நான் படம் பார்க்கும்போது பாதி பேர் தலையில் அடிச்சுருந்தாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் என்னடா படம்ன்றது, சில பேர் ஆஹா. அந்த மாதிரி ஆடியன்ஸ் இன்னைக்கு வந்து எந்த மனநிலையில் இருக்காங்க, எப்படி இந்த படத்தெல்லாம் வந்து எந்த படத்தை இட்டு கொடுக்குறாங்க, எந்த படத்தை ஃப்ளாப்பு கொடுக்குறாங்க, நல்ல படத்துக்கு ஃப்ளாப்பு கொடுக்குறாங்க, மொக்க படத்தை இட்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்குது இன்னைக்கு தமிழ் சினிமா. அதனால இந்த படத்தை வந்து நீங்கள் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள். ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் எப்படி இந்த படத்தை எப்படின்னு தெரியல. பிரதீப் ரங்கநாதனுக்காக ஒரு ஒன் டைம், ஏன்னா ஒரு காமெடி பண்ணி ஒரு என்டர்டைன்மெண்ட்ற பேரில் பண்ணியிருப்பாப்புல. பட் அதான் மற்றபடி இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 out of 5. மறக்காமல் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.